விஜய் வந்து திரிசாவை கூப்பிட்டு வந்த பிறகு அந்த பிள்ளை பேசுகிறா, பணம் இருக்குது, நாங்கள் யாரை வேணாலும் வச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு மாணவி சொல்கிறா. என்ஜாய் பண்ணுறாரு விஜய். இதை போட்டா அது நடக்கும். இத்தனை பெண்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து பேசாதீங்க, நான் உங்களுக்கு அண்ணன், இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, தவறு, இதை நான் விரும்பலை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா? சொல்ல மாட்டியே, அரசாங்க ரகசியமாச்சே. கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளை பெற்ற உன் மனைவியை தரக்குறைவா பேசினா உன் கட்சிக்காரன், அப்ப நீ கண்டிச்சியா? யோ பேசு, பேசியா, பேசுறா, பேசியா, பேசுறா, பேசுறா, கௌத பாடு. கொடுத்து கூட நயினார் நாகேந்திரன் பேசினாரு, சொன்னாரு, அதுக்கும் பேசாம இருந்துட்டு உங்களையும் கேக்குறாருங்கிறது புரியல. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின்றது போய் விஜய் வெர்சஸ் பொன்ராஜன் வந்து நிக்கிறப்ப அச்சச்சோ, மேல் எனக்கும் விஜய்க்கு தான் போட்டி. நீ விடுறது மாதிரி இல்ல. ஒரு கூட்டத்தை வந்து தற்கொலையா மாத்தினேன்னா, நான் ஒரு கூட்டத்தை, இளைஞர் கூட்டத்தை இன்டலெக்சுவலா மாத்தியா காமிப்பேன் முன்னால. நீ இப்ப வந்து என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா விஜய்? நேருக்கு நேரு வா. யாருக்கு ஐயா? உய்யா உய்யா. எந்த ஊடகம்னாலும் சரி, நேருக்கு நேரா பேசுவோம். வேண்டாம் பப்பி, ப்ளீஸ் வேண்டாம் பப்பி, வேண்டாம். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இருக்கோம் நம்ம இந்தியாவில். அதெல்லாமே கொஞ்சம் இவர் ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். என்ன சொன்ன? சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தலைவர் முதன்மையா உங்க பார்வையில் வந்து நிற்பார் ஒரு 4 பேர். ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி அவர்களா, சீமான் அவர்களா, விஜய் அவர்களா? தளபதி விஜய் அவர்கள். விஜய் அவர்கள். அவனா நீ? என்னென்ன பிரச்சனைக்கு முதன்மையா வந்து மக்கள் கூட களத்துல நின்று இருக்காரு? சொல்லவே முடியாது ப்ரோ. நிறைய ஒரு 3 மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. ஜல்லிக்கட்டு கட்சி ஆரம்பிச்சு கேட்கறேன். ஜல்லிக்கட்டுக்கு அவர் வந்து நின்னாரு, போராடல. கண்டு விட்டாளே, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ எப்படி சொல்றதுன்னா, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்றாரு ப்ரோ, வந்து செய்யறாரு, ஆனா வெளியே காமிச்சுக்கிறாரு. என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. போராட்டங்கள் கேட்கறேன். போராட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணணும். தெரியற மாதிரி பண்ணாதானே போராட்டம். ஆமா, இத மட்டும் வக்கனையா பேசு. இப்போ தெரியற மாதிரி பண்ண போராட்டம் இல்ல தெரியற மாதிரி பண்ணாதான் போராட்டம்ன்றது இல்ல, தெரியாமையா அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யறாங்க. போராட்டம்ன்றது எதுக்குன்னா ஒரு பிரச்சனையே சரி பண்றதுக்கு தான். அப்ப அந்த தீர்வு சரி பண்ணா அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியப்படுத்து. ஆமா, தெரியப்படுத்து. கத்திப்படுத்தல யாருக்கும் தெரியாம போராடுவாரா, இல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி பிரஸ் மீட் மாதிரி தான், தெரியற மாதிரி தான். போராட்டம்னா தெரியணும் எல்லாருக்கும் கரெக்டா. அப்ப தெரியற மாதிரி என்னென்ன பிரச்சனைக்கு வந்து அவர் நின்று இருக்காரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவரு இப்போ வந்து எந்த பிரச்சனைக்கும் அவர் வந்து நிக்கல, இதுக்கு மேல வந்து நிப்பாரு. கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லைங்க, இதுக்கு மேல நிக்கட்டும், நிக்காம போட்டோம், அதை நம்ம கேட்கல. இந்த 4 பேர்ல பிரச்சனைனா முதலா வந்து நிக்கிறது யார்? ஐயோ, சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. தளபதி விஜய் தான். எனக்கு என்னென்ன அது என்னென்னு சொல்றது எப்படின்னா, அது சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. எப்படி சொல்றது? இரியா யோசிக்க அப்படியா, தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அவர் வந்து இப்ப வெளியே காமிச்சிக்காம நிறைய இதுல நிக்கிறாரு. நான் கேட்கறது பிரச்சனைக்கு என்னென்ன வந்து நின்று இருக்காரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? பிரச்சனைக்கு என்னென்ன வந்து நிக்கிறாருன்னா, அது எனக்கு சரியா தெரியல அதை பத்தி. ஆனா அவர்னால முடிஞ்சதை வந்து அவர் மறைமுகமா தெரியாம எப்படிங்க அவரால் முடிஞ்சா பண்ணுவாரு? இது நம்ம ஒரு நம்பிக்கையில பேசக்கூடாது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அரசியல்ன்றது வேற. அரசியல் நம்ம ரசிகர் சண்டை போடும்போது அஜித் பெருசா, விஜய் பெருசா, ரஜினி பெருசா நம்ம அவங்களுக்காக முட்டு கொடுத்து பேசலாம். ஆனா அரசியல் போது உண்மை தன்மையை நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இது. யார் களத்துல நிக்கிறாங்க, நிக்கலன்றது. அப்போ நிக்கிறாங்கன்னா நிக்கிறாங்க, நிக்கலன்னா நிக்கல. நிப்பாரு, நின்று இருப்பாரு. இதுவரையும் இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எதுக்கு நான் கேட்கறது, இதுக்கப்புறம் நிக்க போறவங்கள நான் கேட்கல, இது வரைக்கும் என்னென்ன நின்று இருக்காங்கன்னு கேட்கறேன்.
ஆஜிபதி வர வேணாப்பா ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. கடந்த ஒரு வாரமா தலைவரை பத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பார்ப்போம். இந்த வீடியோல இருக்கக்கூடிய டாபரை சொல்லியிருக்கான், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே வந்து விபச்சாரமே அப்படின்னு சொல்லி பேசிருக்கா. டேய் மாமால நீ என்ன உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, அந்த கட்சியை பூட்டி கொடுத்துதான் நீ வந்து அந்த கட்சியை வளர்த்து விட்டுருக்கியா டாபரு. ஏன்னா உன் மூஞ்ச பார்த்தா நாய்க்கு நறுக்கி ஏறி பிறந்த மாதிரி ஒரு முகர பூய வச்சுக்கிட்டு நீ எங்களை சொல்லிடுறா. எது அதுக்கு என்னப்பா வேணாம் ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. டேய் நீ மகளிரை எல்லாரையும் சொல்லிருக்க, நீ தமிழக வெற்றி கழகத்துல கேட்க முடியல. அவ்வளோ அபியூஸ் எப்படி பேசுறாங்க பாருங்களேன். ஓப்பனாவே கெட்டார்த்தப்படுறாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா? இதெல்லாம் தவறு இல்லையா? இப்படி மங்களகரமா இருந்துட்டு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? அவர் அந்த நபரை வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க. உன் முகரக்கட்டை இப்படி இருக்கு, நாய்க்கும் நரிக்கும் பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுது இந்த பெண்ணு. என்னமா பேசுறாங்க பாருங்க. இவங்க லட்சணமே இப்படி கிடந்து நாறுது. இவங்க வந்து மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பொன்ராஜ் அவர்கள் இப்படி பேசுனதுனால மட்டும்தான் இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்களுடைய ப்ரொஃபைலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டபடிக்கு பேசியிருப்பாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி தெளிப்பாங்க. அப்படியே நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஒரு கட்டுப்பாடு கிடையாது. வாய்க்குன்னு ஒரு பூட்டு போடுறதே கிடையாது. அளந்து பேசுறதே கிடையாது. யார் எவருன்னு இல்லாம கண்டபடிக்கு பேசுறது. இந்த மாதிரிப்பட்ட நபர்களை எல்லாம் விஜய் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தவறாரு. அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ குழந்தைங்க எல்லாம் கூட்டு வர வேணாம்னு சொன்னாங்களே, திரும்ப குழந்தையோட வந்துருக்கீங்களே. என்ன வயசு? ஒரு வயசு இருக்கும் பாப்பாக்கு. 2 வயசு குழந்தைய கூட்டு வர்றது சிரமம் இல்லையா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். என்ன ஓடுற? என் பொழப்புல மண்ணலி ஓடுறியா? பிள்ளை அமனமா உனக்கு பாவஸ், உனக்கு ரோசா, உனக்கு திரு அனந்தஜித், இளைஞர்களை இவங்க அரசியல் மயப்படுத்தலைங்கிற உங்க குற்றச்சாட்டுல 100% நியாயம் இருக்கு. இன்னும் அவங்க வேலையை செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் ஓகே. இளைஞர்கள் உங்க பக்கமா சாயறாங்கிறதெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா அப்படி சாயக்கூடிய இளைஞர்கள் பக்கம் நீங்க நிக்கிறீங்களா? உங்க வண்டியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு, இன்னைக்கு அந்த தம்பி இறந்திருக்கிறாரு, அவரை போய் உங்க தலைவர் பார்த்தாரா, உங்க பொதுச் செயலாளர் பார்த்தாராங்கிற கேள்வி இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நீங்க தான் சொல்லணும். அந்த கரூர்ல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தாவேகா பொறுப்பேற்றிருக்கா? விஜய் பொறுப்பேற்றிருக்காரா? என்னுடைய பங்கு அதுல இருக்கு, என்ன பார்க்க வந்தவங்க தான் ஒரு நாள் சொல்லியிருக்காரா? ஐயா கரெக்டா கட்டுவிட்டா. வாய் திறந்து பேச மாட்டேன். இந்த கூட்டத்தை பரபரப்பா வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி உள்ள பூந்து கேக்குறாப்ல, ஜனநாயகம் 3 மாதத்திற்கு முன்பாக திரைப்படம் வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். அதுக்கு என்னப்பா? 3 மாதத்திற்கு பிறகு அந்த படம் வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகம் என்று வரும். மாதத்திற்கு பிறகு அந்த படம் வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகம் என்று வரும். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.